முழுவதும் உள்ள 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகளவு புற்றுநோயால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களுக்கு புதிதாக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காகவும் வந்தவர்களுக்கு முதற்கட்டம் 2ஆம் கட்டமாக நிலையை கண்டறிந்து ஆரம்ப கட்ட காலத்திலேயே உரிய சிகிச்சை அளிக்க ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியில் புதிதாக புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உரிய உரிமம் தாமதமாகுவதால் இதுவரை கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராத சூழ்நிலை உள்ளது. விரைவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முன்னிலையில் புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடம் திறக்கப்படும். அதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமனம் செய்திருப்பது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவம் உள்ள நபரை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இனி அவருடைய தலைமையில் காங்கிரஸை அடிக்கட்டம் எப்பொழுது பலப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழக அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம் செய்துள்ள நிலையில் இது எங்களுக்கு குறையாக தெரியவில்லை. மக்கள் பிரச்சினையில் தமிழக அரசு முனைப்பு காட்டினால் அதற்கு குரல் கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இதுபோன்ற காரணங்களுக்கு குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக குறை மட்டுமே கண்டுபிடிக்க நேரிடும். மக்கள் பணியில் புதிய அரசின் நடவடிக்கையை பொறுத்துதான் குறை கூற முடியும். இதுபோன்ற விஷயங்களை வைத்து குறை கூற முடியாது என தெரிவித்தார். பேட்டியின் போது தாவைக்கா கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன், மாநகர காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புற்றுநோயை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் அந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு அதே மாதிரி அதுல வந்தவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அதுல அதை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணலாம். பட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அந்த புற்றுநோய்க்கு என்று ஒரு தனி மருத்துவம் செய்யறதுக்காக ஒன்று துவங்கியிருக்காங்க. அதுக்கான அந்த லைசன்ஸ், அதாவது இந்த அட்டானமிக் எனர்ஜி, அதில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு லைசன்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. மற்றபடி ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு, ஆப்ரேஷன் பண்றதுக்காக அந்த எல்லா வசதிகளோட தான் அந்த பில்டிங் எல்லாம் இது பண்ணி அதுக்குடைய எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த பெர்மிஷன் வாங்கி மாண்புமிகு அந்த மருத்துவத்துறை, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக பார்த்து அவரும் அதை திறந்து வைப்பாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக ஆய்வு செய்து அது நோயாளிகளுக்கு எந்த விதத்திலையும் உரிய மருத்துவம் செய்யக்கூடியதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம்.